அமித்ஷாவின் காலில் விழுந்த எடப்பாடி. இது கேவலத்தின் உச்சம். தமிழக மக்கள் ஆத்திரம். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுகவும் பாஜகவும் மறைமுகமாக தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையை தொடங்கியுள்ளதாக சொல்லப்படுகிறது. கடந்த தேர்தலில் மிக குறைந்த தொகுதிகளை பெற்ற பாஜக தற்போது 60 தொகுதிகளை கேட்பதாக சொல்லப்படுகிறது. கூட்டணி கட்சிகளோடு சேர்த்து 100 தொகுதிகள் எதிர்பார்க்கும் நிலையில் எடப்பாடி பழனிசாமி பாஜகவின் செயலால் கடும் அதிருப்தி அடைந்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக பாஜக இடையேயான கூட்டணி பேச்சுவார்த்தைகள் மீண்டும் சூடுபிடித்துள்ள நிலையில் தொகுதி பங்கீடு தொடர்பான தகவல்கள் அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுகவிடம் இருந்து 100 தொகுதிகள் வரை பெற்றுக்கொள்ள பாஜக உறுதியான நிலைப்பாடு எடுத்துள்ளதாகவும் அதில் குறைந்தது 60 தொகுதிகளில் நேரடியாக பாஜக போட்டியிட விரும்புவதாகவும் கூறப்படுகிறது. இதனால் அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமி கடும் அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது. அதிமுக தரப்பில் இருந்து பார்க்கும்போது 234 சட்டமன்ற தொகுதிகளில் வெறும் 134 இடங்களில் மட்டுமே போட்டியிட வேண்டிய நிலை ஏற்பட்டால் தேர்தல் முடிவுகள் சாதகமாக இருந்தாலும் தனி பெரும்பான்மை பெற முடியாத சூழல் உருவாகும் என்ற அச்சம் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனாலேயே கூட்டணி அமைப்பதில் எடப்பாடி பழனிசாமி மிகுந்த தயக்கத்துடன் கணக்கு போட்டு முடிவு எடுக்க முயற்சித்து வருவதாக அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன. இந்த நிலையில் அதிமுகவில் சமீப காலமாக ஏற்பட்டுள்ள உட்கட்சி மோதல்களும் தலைமைக்கு சவாலாக பார்க்கப்படுகின்றன. மூத்த நிர்வாகியான செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தது கட்சிக்குள் பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. அதே நேரத்தில் பன்னீர்செல்வம் மீண்டும் அதிமுகவில் இணைவார் என்ற தகவலும் பரவலாக பேசப்படுகின்றன. அது நடந்தால் கட்சியின் ஒருங்கிணைப்புக்கும் தேர்தல் தயாரிப்புக்கும் கூடுதல் பலம் கிடைக்கும் என அதிமுக தரப்பினர் நம்புகின்றனர். கடந்த மக்களவைத் தேர்தலில் அதிமுக ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறவில்லை என்றாலும் சுமார் 23% வாக்குகளை பெற்றது குறிப்பிடத்தக்கது. மேலும் 28 தொகுதிகளில் 2ஆம் இடத்தை பிடித்தது அக்கட்சியின் அடிப்படை வாக்கு வங்கி இன்னும் நிலையாக இருப்பதை காட்டுவதாக கூறப்படுகிறது. அதே தேர்தலில் பாஜகவும் தனித்தனியாக போட்டியிட்டு 11 தொகுதிகளில் 2ஆம் இடத்தை பிடித்தது. இதனை அடிப்படையாக கொண்டு சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் இணைந்தால் வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கும் என இரு கட்சிகளும் கணக்கிடப்படுகின்றன. ஆனால் தொகுதி பங்கீட்டு பாஜக கடுமையான கோரிக்கைகளை முன்வைப்பதால் பேச்சுவார்த்தை எளிதான முடிவுக்கு வரவில்லை. அரசியல் வட்டாரங்களில் வெளியாகும் தகவல்களின்படி பாஜகவுக்கு 60 தொகுதிகள், பாமகவுக்கு 30 தொகுதிகள், மற்ற சிறிய கூட்டணி கட்சிகளுக்கு 5 தொகுதிகள் என மொத்தம் 100 இடங்களை ஒதுக்க வேண்டும் என பாஜக தரப்பு வலியுறுத்தி வருகிறது. மீதமுள்ள 134 தொகுதிகளில் அதிமுக இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்ற இந்த முன்மொழிவு எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய அரசியல் சவாலாக மாறியுள்ளது. இந்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி பொங்கல் காலத்தில் தமிழகம் வரவுள்ளதாக கூறப்படும் தகவல்களும் கூட்டணி அறிவிப்பு வேகம் எடுக்கலாம் என அரசியல் பார்வையாளர்கள் கருதுகின்றனர். மேலும் சட்டசபை தேர்தலுக்கு கோவையில் இருந்து அதிக இடங்களை பாஜக கேட்டுள்ளதால் அதிமுக அதிர்ச்சி அடைந்து உள்ளது. கோவையில் பாஜக கேட்ட தொகுதிகள் எவை? கோவை மண்டலத்தில் பாஜக நகர்ப்புற மற்றும் ஓரளவு நகர்ப்புற தொகுதிகளான கோவை வடக்கு, கோவை தெற்கு, கவுண்டம்பாளையம், பல்லடம், சிங்காநல்லூர் மற்றும் சூலூர் ஆகியவற்றை கேட்டுள்ளது. இவற்றுடன் கிணத்துக்கிடவு, தொண்டாமுத்தூர், வால்பாறை ஆகிய தொகுதிகளையும் கேட்டு மேற்கு மண்டலத்தின் தமது கோரிக்கையை மேலும் வலுப்படுத்தியுள்ளது. கோவையில் 10ல் 6 இடங்களை பாஜக கேட்டுள்ளதால் திமுக தரப்பு அதிர்ச்சி அடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. பாஜகவின் கோரிக்கைகள் மேற்கு தமிழ்நாட்டுடன் மட்டும் நிற்கவில்லை. தென் மாவட்டங்களிலும் கேட்கப்படும் தொகுதிகளில் எண்ணிக்கை அதிமுக தரப்பில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தில் பாஜக ஆலங்குளம், அம்பாசமுத்திரம், நாங்குநேரி, பாளையங்கோட்டை மற்றும் ராதாபுரம் ஆகிய தொகுதிகளையும் கோரியுள்ளது. அருகாமை மாவட்டங்களில் தென்காசி, தூத்துக்குடி, ஒட்டப்பிடாரம்,
சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள அருப்புக்கோட்டை, பரமக்குடி மற்றும் ஷக்கோட்டை ஆகிய தொகுதிகளை பாஜக கேட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அத்துடன் மதுரை தெற்கு, போடிநாயக்கனூர் மற்றும் ஒட்டன்சத்திரம் தொகுதிகளையும் பாஜக கோரியுள்ளதாக ஒரு தகவல் உண்டு. ஒரு பெரும் நகர்வாக வேலூர் மாவட்டத்தில் உள்ள ஆம்பூர், ஆனைக்குடி, குடியாத்தம், கேவி குப்பம் மற்றும் வேலூர் ஆகிய அனைத்து 5 சட்டமன்ற தொகுதிகளையும் பாஜக கோரி வருவதாக கூறப்படுகிறது. அரசியல் நோக்கர்கள் இந்த வலுவான கோரிக்கைகள் கூட்டணி பேச்சுவார்த்தைகளை சிக்கலாக்கும் என்று கருதுகின்றனர். 2026 தேர்தலுக்கு முன்னதாக கூட்டணி ஒற்றுமையுடன் தனது சொந்த தேர்தல் நலன்களையும் சமநிலைப்படுத்த வேண்டிய சவாலை அதிமுக எதிர்கொண்டுள்ளது. தமிழ்நாட்டை குறிவைத்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தீவிர கவனம் செலுத்தி வருகிறார். தன் தமிழக வியூகம் தொடர்பாக வாரத்திற்கு ஒரு முறை சென்னைக்கு வந்து தங்குவார் என பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதற்காக சென்னையில் ஒரு பெரிய குடியிருப்பு ஒன்றை தெரிவு செய்யும் பணிகளும் நடைபெற்று வருகின்றன. அமித்ஷா தங்குவதற்கு வசதியாக அவர் இந்த குடியிருப்பை தேர்வு செய்வார் என்கிறார்கள். கிண்டி அடையார் சுற்று வட்டாரத்தில் அவருக்கான தற்காலிக குடியிருப்பு தேர்வு செய்யப்படலாம் என்று கூறப்படுகிறது. மயிலாப்பூர், நங்கநல்லூர் பகுதிகளிலும் குடியிருப்புகளை தேர்வு செய்யும் தேடுதல் வேட்டையில் சில பாஜக தலைகள் வழியாக தேர்வு செய்யப்பட்டு வருகிறது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா டிசம்பர் 15 அன்று தமிழகம் வரவுள்ளார். அவர் சென்னை, வேலூர் செல்லும் வழியில் ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். வரவிருக்கும் தேர்தல்களை கருத்தில் கொண்டு கூட்டணி விரிவாக்கம் குறித்து முக்கிய அறிவிப்புகளை வெளியிடக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் தமிழ்நாட்டில் போட்டியிட வாய்ப்புள்ள தொகுதிகளின் லிஸ்டை பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அமித்ஷாவிடம் வழங்குவார். அதில் போட்டியிட விரும்பும் தொகுதிகளின் லிஸ்ட் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே பாஜக 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மற்றும் பாஜக இணைந்து தேர்தலை சந்தித்தன. அப்போது பாஜகவில் எல். முருகன், அண்ணாமலை, குஷ்பு, வானதி சீனிவாசன் உள்ளிட்ட பலர் போட்டியில் கலந்து கொண்டனர். ஆனால் அதில் நயினார் நாகேந்திரன், வானதி சீனிவாசன், சரஸ்வதி மற்றும் காந்தி என 4 பேர் மட்டுமே வெற்றி பெற்றனர். பிரபலமான பலர் வெற்றி பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து 15 ஆண்டுகளுக்கு பிறகு 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பாஜக மீண்டும் சட்டப்பேரவையில் நுழைந்தது. பின்னர் அப்போதைய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் எடப்பாடி பழனிசாமி இடையே ஏற்பட்ட கருத்து மோதலின் காரணமாக பாஜக கூட்டணியில் இருந்து அதிமுக வெளியேறியது. தொடர்ந்து 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் 2 கட்சிகளும் தனித்தனியாக போட்டியிட்டன. ஆனால் அந்த தேர்தலில் அதிமுகவோ அல்லது பாஜகவோ ஒரு இடத்தை கூட பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.